இங்கேயே நாம் இந்த சரீர மீட்பை நாம் அனுபவிக்க முடியும். இதுக்கு தான் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பு சொன்ன நீதிமொழிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இன்றைக்கி யாராவது உங்களை கூப்பிட்டு எனக்கு ஒரு சர்வ நிவாரண மருந்து ஒன்று தெரியும், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரவர்களில் எல்லா வியாதியையும் குணமாக்குகிற ஒரு மருந்து தெரியும், இந்த மருந்து எடுத்துகிட்டு போய் போடுனா பத்திரமா அதை எடுத்துகிட்டு போய், சிலர்லாம் இருக்கீங்க இங்கே டாக்டர் சொன்னார்னா தேவ வாக்கு மாதிரி கரெக்டாக போடுற ஆளுகள் தான் இருக்கிறீங்க, நல்லது. ஆனால் இந்த டாக்டர் பெரிய டாக்டர் எல்லாரும் விட, இவர் சொல்கிறாரு இதுதான் மெடிசன் பாட்டில், இதை நான் தரேன் உனக்கு, சர்வ நிவாரணி, இது எல்லாத்தையும் குணமாக்கும், உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒரு மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில் சொல்லியிருக்குது, மெடிசின் டு ஆல் யுவர் ஃப்ளஷ், உடலுக்கெல்லாம் மருந்து, எல்லா நோய்க்கும் மருந்து, எல்லா ரோகங்களுக்கும் எல்லா பிணிகளுக்குமான மருந்து இதுன்றார். அப்போ எப்படி அது மருந்தாக முடியும்? சொல்கிறாரு, வசனத்தை கவனிக்கும் போது கவனிக்கிறவர்களுக்கு இது மருந்து. செவியை சாய், வசனத்துக்கு செவியை சாய்க்கிறவர்களுக்கு இது மருந்து. கண்களை விட்டு பிரியாமல் வை, அது கண்ணு முன்னால் இருந்து போயிடக்கூடாது, எப்போவுமே கண்ணு முன்னால் அந்த வசனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வைக்கிறவங்களுக்கு இது மருந்து. எல்லாருக்கும் இல்லை, சும்மா காரில் பின்னால் எழுதி போடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அது பின்னால் இதுக்கு முன்னால் வைக்க சொல்கிறார், கண்ணுக்கு முன்னால் வைக்க சொல்கிறார், எப்பவுமே வைக்க சொல்கிறாரு. இருதயத்துக்குள்ள வச்சு காத்துக்கொள்றார், இதை விட்டுறாதுன்றார். இது மருந்து. இருதயத்துக்குள்ள வச்சு பத்திரமா இதை விட்டுறாதபடிக்கு காத்துக்கொள்றாரு. இதை கண்டுபிடின்றாரு. கண்டுபிடினா தேடி இதை ஆராய்ஞ்சு இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் மருந்து. இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கீங்க? கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க, கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரு தடவை சபைக்கு வரும்போது ஒன்று கண்டுபிடிக்கிறீங்க. இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் பாருங்கள். இந்த வசனத்தை கவனித்து செவியை சாய்ச்சி கண்ணுக்கு முன்னால் இதை எப்போது நிறுத்தி இருதயத்தில் வச்சு காத்து இதை தேடி தேடி கண்டுபிடிச்சி இது என்ன சொல்லுதுன்றதை அறிந்து இதை நான் நடைமுறைப்படுத்தும் போது இது என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இங்கேயே இந்த உலகத்திலேயே உடலுக்கு ஆரோக்கியத்தை